Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. லாஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டு கட்ட பேக்கையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடலில் saree ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த பேக்கை ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் saree ஆர்கனைசராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி saree ஆர்கனைசருக்கு நமக்கு கண்டிப்பாக ஜிப்பு தேவைப்படும். நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சூயிங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3mm ஜிப் இல்லைனா 5mm ஜிப் யூஸ் பண்ணலாம். ஜிப் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்ஸை நம்ம பல்காக வாங்கிக்கலாம் மீட்டர்ஸில். ஜிப்பு வாங்கும்போதே அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரன்னர்ஸ் வேணுமோ அதையும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜிப்ஸை நம்ம பேக் ஸ்டிச்சிங் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா டாப்பில் திக்கான ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்கு இது தேவையில்லை, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். தையல் பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஹேண்டில்ஸ் மட்டும் தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டிச்சிங்க்கும் நடுவில் 4.25 இன்ச் இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த தையலுக்கு கீழேருந்து மெஷர் பண்ணி 1.25 இன்ச் இல்லை 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். 3 சைட்லையும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கான கிளாத்தாக இருக்குது. ஸோ டேரெக்டாக ஜிப்பு மேலே அப்படியே வச்சுட்டு ரெண்டு சைட்லையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேலேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேருந்து தான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். மேலே பீஸ் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஹேண்டில்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஜிப் எடுத்துக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸ்லையும் ஒரே இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஜிப்பில் இந்த மாதிரி ரன்னரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ எந்த சைடில் ஜிப்பு இன்சர்ட் பண்ணமோ அந்த சைடில் இந்த ரெட் பீஸை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் மேல் பக்கமாக அட்டாச் பண்ணும். ஸோ இந்த மேல் பக்கம் நம்ம இந்த பீஸ் அட்டாச் பண்ணிக்கணும். ஜிப்போட கீழ்ப்பக்கம் ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு பின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ்லையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக்குக்கு கீழ்ப்பக்கம் ஜிப்பை வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். எண்டில் பீஸ் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சைட்லையும் இந்த சைட்லையும் லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சைடில் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். இது மேலே வச்சுட்டு இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிப்போட இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டெப்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே போனால் ஜிப்பை ஃபுல்லாக அட்டாச் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் ஜிப் அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்னால் ஜிப் அட்டாச் பண்ண முடியல. ஸோ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஒரு ஜிப்பர் பேக் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஜிப் அட்டாச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சைட்லலாம் ஜாயின் பண்ணிப்போம். பட் ஏற்கனவே இருக்க பேக்கை நம்ம மாடிஃபை பண்ணி ஜிப் அட்டாச் பண்ணும்போது ஜிப்பை இந்த மாதிரி தான் பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜிப்பை கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. டாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஹேண்டிலையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஹேண்டிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு டாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்டில் 9 இன்ச்சுக்கு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் உள்பக்கம் சென்டரில் வச்சு டாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சைடில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ரெண்டு சைட்லையும் கார்னர்ஸில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி லைன் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து 4 இன்ச் இருக்கு. இதை மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்துலையும் இதே அளவு தான் இருக்கணும். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டாக 4 இன்ச்சு தான் இருக்குது. இந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். சாரி ஆர்கனைசர் அழகாக ரெடி ஆயிடுச்சு. பேக்கை திருப்பிக்கலாம். கார்னர்ஸ்லாம் ப்ராப்பராக ஷேப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த பாட்டமில் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த மாதிரி இங்கே மேலேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும்னா இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த ஷேப் அழகாக இருக்கிறதுக்காக இந்த எண்டில் இப்படி மடிச்சுட்டு 4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் ஷேப் வந்து நீட்டாக இருக்கு. பாக்ஸ் ஷேப்பில் அழகாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெடி பண்ண பேக். இதில் வந்து ஜிப் வந்து ஃபுல் லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஃபுல் லென்த்துக்கு ஜிப் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா சைடில் நம்ம 5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பதில் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேக்கை எப்படி சாரி ஆர்கனைசரை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.